அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்திறமைகளை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட மனிதனை அவர்களுடைய தகுதிகளை அங்கீகரிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை அங்கீகரிப்பது நபிமார்களுடைய உயர்ந்த பண்பு. அதே வேளை அவற்றை மறுப்பது ஷைத்தானிய பண்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆனிலே 28வது அத்தியாயம் 34வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்திலே அழைப்பு பணி செய்வதற்கு அல்லாஹ் அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் வ அஹி ஹாரூன ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன் ஃபஅர்சில்ஹு மஇ ரித்அ யுஸத்திக்னி இன்னி அகாஃபு அன் யுகذிபூன். என் சகோதரர் ஹாரூனோ என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர். அவரை நீ எனக்கு உதவியாக என்னுடன் அனுப்பி வைப்பாயாக. அவர் என்னை உண்மைப்படுத்தி வைப்பார். நான் தனியே சென்றால் அவர்கள் என்னை பொய்யாக்கி விடுவார்கள் என்று நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். தன்னுடைய தம்பியிடத்தில் அழகான பேசக்கூடிய திறமை இருக்கிறது என்பதை அங்கீகரிக்கிறார்கள் பாருங்கள். ஆக மற்றவர்களுடைய தகுதிகளை அங்கீகரிக்க வேண்டும். இது நபிமார்களுடைய பண்பு. ஆனால் ஷைத்தானோ எந்த சூழ்நிலையிலேயும் மற்றவர்களுடைய தகுதிகளை அங்கீகரிக்க மாட்டான், அதை மறுப்பான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொன்ன பொழுது ஷைத்தான் அதை மறுத்து விட்டான். அவன் பெருமை கொண்டான். கால அன கைரு மின்ஹு, நான் சிறந்தவனாக இருக்கிறேன் ஆதமை விட, நான் சஜ்தா செய்ய மாட்டேன் என்று மறுத்தான். ஆக பிறரிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை தகுதிகளை மறுப்பது என்பது இது ஷைத்தானிய பண்பாக இருக்கிறது. நாம் மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய திறமைக்கு ஏற்ப இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த சமூக நலனுக்காக வேண்டி அதை பயன்படுத்த வேண்டும். இதுதான் நாம் பெறக்கூடிய இந்த பாடமாக இருக்கிறது. ஆக மற்றவருடைய தகுதிகளை அங்கீகரிப்பது நபிமார்களுடைய பண்பு. அதை அங்கீகரிக்காமல் இருப்பது ஷைத்தானிய குணம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.